Taste the Daily. சேலம் மாவட்டம் கவுண்டம்பட்டி பகுதியில் நாய்கள் குழந்தைகளை விரட்டி விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கவுண்டம்பட்டி பகுதியில் வளர்ப்பு நாய்கள் குழந்தைகளை துரத்தி துரத்தி கடித்துள்ளது. இதுகுறித்து ஏற்கனவே புகார் தெரிவிக்கப்பட்ட போது நாய்களை வீட்டில் கட்டி போடும்படி காவல்துறை அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் நாய்களை கட்டி போடாததால் வளர்ப்பு நாய்கள் வீதியில் செல்லும் குழந்தைகளை விரட்டி கடிக்கும் அவலம் தொடர்கிறது. மேலும் தட்டி கேட்பவர்களை நாயின் உரிமையாளர்கள் தாக்கியதாகவும் இதனால் பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை, நகராட்சி நிர்வாகம் என அனைத்தும் செயலிழந்து இருப்பதால் இத்தகைய அவலம் தொடர்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி நகராட்சியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். நகராட்சியுடன் அண்மையில் இணைக்கப்பட்ட கட்டிக்கானப்பள்ளி பகுதியில் தார் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் விபத்துக்களும் அடிக்கடி நிகழ்ந்து வரும் நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் விடியா ஸ்டாலின் அரசு உடனடியாக புதிய சாலையை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி செங்குளத்தில் கழிவு நீருடன் குப்பைகளும் கொட்டப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இறைச்சி உள்ளிட்ட பலவித குப்பைகளை செங்குளத்தில் மர்ம நபர்கள் கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் நோய்கள் பரவுவதோடு புதருக்குள் விஷ ஜந்துக்கள் அடைக்கலம் அடைந்துள்ளதாகவும் மக்கள் புகார் தெரிவித்தனர். செங்குளத்தை தூர்வாரி சுகாதாரத்தை பாதுகாக்க கோரி மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் செங்குளத்தை தூர்வார விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகாவிற்குட்பட்ட கொம்பன்குளம் பகுதியில் உரிய விலை கிடைக்காமல் போனதால் வெண்பூசணிக்காய்கள் பறிக்காமலேயே விடப்பட்டுள்ளது. கிணற்று பாசனம் மூலம் மாற்றுப்பயிராக வறட்சி பகுதியில் வெண்பூசணிக்காய் பயிரிடுவது வழக்கமாகும். இந்த நிலையில் இந்த ஆண்டு விளைச்சல் அதிகரித்தும் செலவுக்கேற்ற கூலி கிடைக்காமல் போனதால் விவசாயிகள் வெண்பூசணிக்காய்களை பறிக்காமல் நிலத்திலேயே விட்டுள்ளனர். இதனால் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு ஸ்டாலின் மாடல் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென பழுதாகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த விடியா அரசின் தகரடப்பா பேருந்து ரேடியேட்டர் பழுது காரணமாக சாலையில் நின்றது. இதனால் பேருந்திலிருந்து கீழே இறங்கிய பயணிகள் மாற்றுப் பேருந்திற்காக மணிக்கணக்கில் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு அடிக்கடி பழுதாகி மக்களை பாடாய்படுத்தும் அரசு பேருந்துகளும் ஒரு சாட்சி என விமர்சித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைக்க விடியா அமைச்சர் பி கே மூர்த்திக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. தென்னக மக்களால் பெரிதும் போற்றப்படும் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைக்க ஆய்வு செய்ய வந்த அமைச்சர் மூர்த்தியிடம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் மாற்று இடத்தில் மணிமண்டபம் கட்டுமாறும் அந்த இடத்தில் கட்டக்கூடாது என்றும் கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் மூக்கையா தேவருக்கு பொது இடத்திலோ மதுரையில் தேவர் சிலை அருகிலோ சென்னை கடற்கரையிலோ அமைக்க வேண்டுமென அப்போது அவர்கள் விடியா அமைச்சருக்கு அறிவுறுத்தினர். இல்ல இது வந்து வழக்குல போறதுக்காக போட்ல போட்டுருக்கோம். இந்த வாட்டர் வந்து வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம். நீ கோட்ல போட்டா போட்டுட்டே இருக்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து செய்ய கூடாது. கல்ல விட்டு சொத்து. கல்ல விட்டு பொது என்ன கேட்க வேண்டிய கல்ல விட்டு சொத்து அதுல வந்து பொது நிதியில வாங்குன சொத்துன்னு நாங்க ஆவணம் வந்து ஒப்படைச்சிருக்கோம். கோர்ட்ல வந்து இது பண்ணி இருக்கோம். இது செய்ய கூடாது. படிக்கிறதுக்கு மட்டும் தான் தரோம். கல்ல விட்டு தலைவர் மூக்கியா தலைவர் பல்லாக்கு மூக்கியாதேவர் என்பது எங்களுடைய தலைவர். எங்களுடைய தலைவருக்கு மணிமண்டபம் என்பது பொது இடத்தில் இருக்க வேண்டும். 10 பேர் பார்க்கிற இடத்துல இருக்கணும். அதை விட்டு ஒரு முடங்குள்ள எங்களுடைய சொத்தவே அளித்து எங்க என்ன வச்சு எங்க என்ன குத்துறதுக்கு அவங்க தயாராகி வந்திருக்காங்க. அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எங்களுக்கு மணிமண்டபம் கட்டணும்னா மதுரையில கட்டுங்க. அங்க மதுரையில வந்து கோரிப்பாளையத்துல தேவர் சிலை பக்கத்துல அருமையான இடம் இருக்குது. அங்க கட்டலாம். இல்லாட்டி அண்ணா சமாதிக்கு பக்கத்துல வைக்கலாம் சென்னையில. ஏன்னா மூக்கியாதேவர் வந்து உலக அறிந்த தலைவன். எங்க ஊருக்குள்ளே வந்து மூக்கியாதேவருக்கு மணிமண்டபம் கட்டுறது எங்களுக்கு தலைவர் வல்லரசு அவர்களுக்கு மிகப்பெரிய மண்டபத்தை கட்டி வச்சிருக்கிறார். காலேஜ்ல எங்க காலேஜ்ல எங்க தலைவருக்கு மிகப்பெரிய மணிமண்டபத்தை வல்லரசு அவர்கள் கட்டி வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்க அமைச்சர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். இந்த இடத்துல கட்ட விட மாட்டோம். அதுக்கு முறைப்படியான ஆவணங்களை வைத்து நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கைக்கு நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம்.
கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி நிரம்பிய நிலையில் அங்கு ஆய்வு என்ற பெயரில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் போட்டோ ஷூட் மட்டுமே எடுத்துச் சென்று கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போதைய மழையால் வீராணம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கும் நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் போட்டோ மட்டுமே எடுத்துவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாறாக ஏரியில் கொட்டப்பட்டிருக்கும் குப்பைகளை அகற்றுவது பற்றியோ தூர்வாருவது பற்றியோ அல்லது பழுதான ஷட்டர்களை சீரமைப்பது குறித்தோ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சென்றது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட விவேகானந்தா நகரில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். பார்சன்ஸ்வேலி அணையின் குடிநீர் விநியோகம் செய்யும் மோட்டார் பம்ப் பழுதடைந்து சரி செய்யப்படாமல் உள்ளது. இதனால் விவேகானந்தா நகர குடியிருப்பு வாசிகள் குடிநீருக்காக தண்ணீர் லாரியில் முண்டியடித்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்டாலின் மாடல் அரசின் உதகை நகராட்சிக்கு பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக அரை தூக்கத்திலேயே இருப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஆவேசத்துடன் கூறினர். மோட்டர் வந்து முனிசிபாலிட்டில இருக்குதா இல்லையா? ஈரோடுக்கு போயிடுச்சு, திருப்பூருக்கு போயிடுச்சுன்றாங்க. மோட்டர் என்ன வெக்கேஷன் லீவுக்கு போயிருக்கதா ஒரு மாசத்துக்கு? நாங்க கேக்குறோம், மோட்டர் எங்க தான் போச்சு எங்களுக்கு? இதுக்கு சரியான எங்களுக்கு பதில் சொல்லணும். அந்த பதில் சொல்லலைன்னா நாளைக்குள்ள எங்களுக்கு தண்ணி வரணும். இல்லைன்னா நாங்க சாலை மறியல் தான் பண்ணுவோம். நாங்க அத்தனை பேர் கொடத்தோட ஏறின கலெக்டரேட்ல வந்து நிற்போம். கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி இல்பலுக்கு முன்னாடி மறியல் பண்ணுவோம். எல்லாருமே வருவோம். இதுல கவர்மெண்ட் எங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல.